திரும்ப அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற ஒரு முக்கிய அம்ச கோரிக்கையை வச்சு தான் நாங்க கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு பார்வை இருக்கு. இல்ல அது ஒரு பார்வை, ஒரு பேச்சு. எனக்கு அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், நம்பகத்தன்மை இருக்கும் என்பதில் கேள்விகள் இருக்கு. பட் அது கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு அனைவருக்குமான முகம் விஜய் அப்படின்னு ஒரு பேர் வேணும் முதல்ல தேர்தல் அணுகிறதுக்கு. இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இவங்க எல்லாருமே கூட்டணியை விட்டு வெளியில போறது இன்னும் திமுகவுக்கு பின்னடைவை கொடுக்கும் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது. என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் அவ்வளவுதான். தேமுதிக மட்டும் வச்சு எப்படி தேர்தலை சந்திக்கும்? ஆளுநருக்கு அதிகமா சண்டை போட்ட இயக்கம் திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல. ஆளுநரை அவங்க ஆளுநர் இதுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அவங்க நடத்திய விதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஜய அழைக்க கூப்பிட பண்றாங்க, ஆளுநரை கண்டிக்கவே இல்லையே திமுக. புதிதாக வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு, கொள்கைப்படி போட நின்ற விசிகாக்கு 8 சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 1 குறைக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 குறைக்கிறாங்க. அது எல்லாம் சேர்த்து கூட ஒரு ஆதரவு நேரம் அதிமுக போய் கேட்டுக்கலாம். எனக்கு ஆட்சி அமைக்கணும், ஒரு 47 சட்டமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட இருக்காங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, பிஜேபியை கலத்தி விட்டுவாங்கன்னு கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர் சட்டையே செய்யல. மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்தார். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன்னா பாஜக வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வலிமை பெற விரும்புவாங்களா? காங்கிரஸுக்கு 2 மந்திரி சபை கிடைக்கிறக்கோ, ஒரு மந்திரி கிடைக்கிறக்கோ வரல பிஜேபி விரும்புமா? கூட்டணி ஆச்சுன்னா எடப்பாடி முன்னாள் நிறுத்திட்டு பின்னாடி கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு சீட்டு தானே கிடைச்சிருக்கு. அது வந்து 5 ஆண்டு ஆட்சி இருக்குல்ல, அந்த 5 ஆண்டு அவர் கொடுக்கக்கூடிய ஆட்சியில தக்க வைக்கிறது இருக்கு, இன்னும் மேல கொண்டு போறதும் இருக்கு, அது இறங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இனிமேல் விஜய் கையில தான் இருக்கு. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. தமிழக அரசியல் களம் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ விஜய் அவர்களுக்கு முன்னிலை அப்படின்ற விஷயத்தையுமே யாருமே கணிக்கல, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ இந்த நிலையில தான் காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்டுமே வந்து தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில விசிகாவும் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா? உங்களுடைய பார்வை? நிச்சயமாக அமைத்து விட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இந்த இதை விஜய் சாத்தியப்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு பெரிய மேஜிக்கை நிகழ்த்தி இருக்கிறது போன்றுதான் இருக்கிறது. களத்துல நம்மளாம் தானே பலரும், பல ஊடகவியலாளர்கள் திமுக அதிமுக இடையில் போட்டி, இருமுனை போட்டி, கூர்மையான போட்டி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா மக்களை பொறுத்தவரை விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான் இந்த தேர்தல். அதை நான் பல விவாதங்கள்ல குறிப்பிட்டிருக்கேன், பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல, நேர்காணல்ல சொல்லியிருக்கேன். நம்மளாம் தான் ஒரு கோணத்துல ஓடிட்டு இருக்கோம். கிரவுண்ட்ல போய் பார்த்தோம், மக்களை போய் பார்த்தோம், மக்களை சந்திச்சோம். மக்கள் மன்றத்துல விஜய் வெர்சஸ் அதர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1967 போல, 1977 போல இந்த முறை ஒரு மாற்றம் வரும்னு விஜய் முதல்ல நம்பினார். அதனாலதான் அந்த வண்டியில 1967, 77 குறியீடுகள் எல்லாம் போட்டிருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குறியீடாக இருக்கலாம், அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய குறியீடா இருக்கலாம். பட் மக்கள் மன்றத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று. 2வது, மக்கள் பெரும்பான்மையும் தரல. நீ எம்ஜிஆர் வந்த போது பெரும்பான்மையை தந்தாங்க, ஆனா இப்ப பெரும்பான்மையை தரல, 118 தரல. அப்ப 118 எப்படி எடுப்பாருன்னா அவருடைய நீண்டகால செயல்பாடுகள் தான் அதை உறுதிப்படுத்தியது. தொடர்ச்சியா நீங்க ஒரு விஜய் போன்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றார், சொகுசாக இருந்தார், நான் உடைத்துதான் பேசுவேன் எப்பவுமே. ரொம்ப வசதியானவராகத்தான் அவர் இருந்து வருகிறார். பிறக்கும் பொழுதே நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்தா வருகிறார். பிரச்சாரத்தை கூட வசதியான முறையில் அணுகிறார். அப்ப ஒரு வசதியான முறையில தானே அவர் முதல்வர் ஆகும். ரொம்ப எளிதா அதிமுக கேட்டுக்கலாம், ஆனா அவர் கேட்கலையே. தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டது, வசதியான நடிகர், வசதியான இடத்துல இருந்தா வராது, ரொம்ப வசதியில அது. நேரம் அதிமுக போய் கேட்டுக்கலாமே, எனக்கு ஆட்சி அமைக்கணும், ஒரு 47 சட்டமன்ற உறுப்பினர் உங்கள்கிட்ட இருக்காங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, பிஜேபியை கலத்தி விட்டுவாங்கன்னு கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர் சட்டையே செய்யல. மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்தார். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுதான் விஜய் வெற்றியினுடைய அடிநாதம். நீங்க ஓட்டளிக்கிற கல்ச்சர்லயும் பாருங்களேன், கடந்த தேர்தல் வரையும் திமுக பிஜேபி உள்ள வந்துரும், பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்தாங்க. பட் விஜய் களத்துக்கு வந்தோடனே அந்த பாஜக காரனும் போய் ஓட்டு போடுறான், திமுக காரங்களும் போய் ஓட்டு போட்டுருக்காங்க. அதான ரிசல்ட் காட்டுது. ஒரு புதிய சக்தி வந்திருக்கிறது, அந்த சக்தியை ஆள விட்டு பார்க்கணும். அதை ஆள வைத்தால் தானே அதை விமர்சிக்க முடியும். நம்ம அந்த சக்தியை ஆள்வதற்கே முட்டுக்கட்டைகள் போடுவது சரியாக இருக்காது. ஆளுநர் அந்த வேலையை காட்டினார். கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் தொடங்கி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு உறுதியாக நின்று இந்த அரசை வரவைத்திருக்கிறார்கள். விஜய்க்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதற்கு இடையான பங்கு அவரால் அழைக்கப்பட்டவுடன் வரப்பட்ட இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு அப்படின்னு தான்.
ஸோ விசிக வந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருமாவர்கள் எப்படி சார் கூட்டணியில சேர்ந்து ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க போறாங்களா? இல்ல வெளியில இருந்து இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே போல விசிகவும் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளியில இருந்து குடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல அவர் வெளியிலிருந்து ஆதரவு என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் இடதுசாரி இயக்கம் நடத்தல. இடதுசாரிகளுக்கு அது வழக்கம். ஓகே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம். ஆ. கடந்த 2004 முதல் 2014 வரை மத்தியில காங்கிரஸ் அரசு நடந்தது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அந்த நேரத்துல கூட்டணி கட்சியில் அங்கம் வகித்தாங்க. ஆனா வெளியிலிருந்து ஆதரவு. அமைச்சரவையில பங்கேற்கல. இடதுசாரிகளுக்கு இது வழக்கம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த மனநிலையோடு வர்றவங்க. ம். விசிகா அப்படி இல்லையே. தமிழ்நாட்டுல முதல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுனது விசிகா. மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதுல பெரும்பங்கு விசிகா. மக்கள் நல கூட்டணிக்கு முன்பாக மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகமே வெளியிட்டது விசிகா. அதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு தான் கொடுப்பாங்க. போன தடவை ஆதரவு கொடுத்தாங்க திமுகவுக்கு. வேங்க வயல்ல பிரச்சனை இல்லையா? ஓகே. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல இறந்தது யாரு? பெரும்பகுதி பட்டியல் சமுதாய மக்கள். நாங்குநேரில பெரும்பத்துல ஊருக்குள்ள புகுந்து பட்டியல் சமுதாய கிராமத்துக்குள்ள புகுந்து அறிவால் வெட்டு நடக்குது. ம். கவின் ஆணவ படுகொலை நடக்குது. பல ஆணவ படுகொலைகள் நடக்குது. தடுக்க முடியுதா? இதே இவர்கள் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவுனா இந்த சட்டத்தை போடுங்க, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வாங்க சொல்லலாமே. நீங்க நிபந்தனையே இல்லாம ஆதரவு கொடுத்தா அந்த ஆதரவு எதுக்கு? இடதுசாரிகள் கொடுக்குறாங்க. பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியை மட்டுமாக்குறாங்க. பட் மாநிலத்துல ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கு, எழுச்சிக்கு, அமைச்சரவையில் பங்கேற்பு எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் பாருங்க. அதனால விசிக அப்படியான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. காங்கிரஸே எடுக்கலையே. நீங்க பாஜக எதிர்ப்புல தான் காங்கிரஸ் போயிருக்குன்னா காங்கிரஸே எடுக்கலையே. அவங்க அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கமிட் கொடுத்தாச்சு. ஸோ விசிக அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா திருமாவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற ஒரு முக்கிய அம்ச கோரிக்கையை வச்சுதான் நாங்க கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு பார்வை இருக்கு. இல்ல அது ஒரு பார்வை, ஒரு பேச்சு. எனக்கு அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கும், நம்பகத்தன்மை இருக்கும் என்பதுல கேள்விகள் இருக்கு. பட் அது கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு அனைவருக்குமான முகம் விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் வேணும் முதல்ல தேர்தல் அணுகிறதுக்கு. துணை முதல்வர் பதவி ஒன்று பெரிய அதிகாரமிக்க பதவி இல்லை. அதோட முக்கியத்துவம் என்னன்னு ஓபிஎஸ் சொன்ன காட்சிகள் நமக்கு தெரியும். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அது அப்பா பிள்ளை, அதனால அந்த துணை முதல்வர் பதவி போயிருச்சு. பட் திருமாவளவன் போன்றவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கலாம். திருச்சி கிழக்குல நிறுத்தலாம். அது ஒரு பொது தொகுதியாக இருந்தாலும் கூட அதுல நிறுத்தி வெற்றி பெற செய்யலாம். அப்படி செஞ்சா விசிகாவுக்கு ஆதரவு என்பதை விட விஜய்க்கும் ஒரு பெரிய மதிப்பீடு கிடைக்கும் அதன் மூலமா. சோ அந்த காய் நகரத்தில் இருக்கலாம். பட் எனக்கு அதுல அந்த டிமாண்ட்ல போயிருப்பாங்களாங்கிறதுல உடனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைமையில இருந்திருப்பாங்க. இது அந்த விசிகாவுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்ல தொண்டர்களுக்கு. அந்த எதிர்பார்ப்பாக கூட அது வெளிப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ திமுக தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய கூட்டணி அமைச்சுதான் அந்த தேர்தலையே சந்திச்சாங்க. ஆனாலுமே அவங்க ஒரு பின்னடைவையும் சறுக்கலையும் சந்திக்க நேரிட்டது. ஸோ இந்த காலகட்டத்தில் தேர்தலுக்கு பின்னாடி அவங்களால ஆட்சி அமைக்க முடியலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த வாங்கியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இவங்க எல்லாருமே கூட்டணியை விட்டு வெளியில போறது இன்னும் திமுகவுக்கு பின்னடைவை கொடுக்கும் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது. என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் அவ்வளவுதான். தேமுதிக மட்டும் வச்சு எப்படி தேர்தலை சந்திப்பீங்க? வேற பெரிய கட்சிகளே இல்லையே. தேமுதிக நீங்க இவர்கள் எல்லாம் விலகிட்டாங்கன்னு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஏன் விலகுனாங்க? மதசார்பற்ற சக்தி ஒன்று, மதசார்பற்ற அணி சந்தேகம் இல்லை. தேர்தல் நேரத்தில் இவர்களை எப்படி நடத்தியது திமுக? புதிதாக வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு, கொள்கை பிடிப்போடு நின்ற விசிகாக்கு 8 சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 1 குறைக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 குறைக்கிறாங்க. அது எல்லாம் சேர்த்து கூட ஒரு ஆதங்கம் தான் தேர்தல் நேரத்துல. ஆனால் இப்ப அந்த ஆதங்கத்தோட அவர்கள் போகல. காங்கிரஸ் போன முறை தவறு. முதல்வரை பார்த்து ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு சோதனையான நேரம், இதுல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க ஆறுதலாக சொல்லிட்டு போயிருக்கணும்ல. காங்கிரஸ் கட்சி அப்படியே போயிட்டாங்க. அது தவறு. இவர்கள் செய்த முறை வந்து சரிதான். பாஜக வந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்க இப்படியே அனுமதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, விஜய் ஆட்சி வரல, திமுக அதிமுகவும் இணையல, நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இணையல, இணையாம ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு. அடுத்த 6 மாசத்துல பிஜேபி என்னெல்லாம் திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்காங்களோ தமிழ்நாட்டுல, பிஎம் ஸ்ரீ தொடங்கி எல்லா திட்டத்தையும் ஒரே 6 மாசத்துல சைனா போட்டு முடிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. மாநில அரசியலுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. நிலையான ஆட்சி வருது, மாநில சுயாட்சிக்கு நல்லது. அந்த புள்ளியில இவர்கள் அணுகியிருக்கிறாங்க. சோ திமுக இன்னொரு கோணம் கூட இருக்கு. ஆளுநருக்கு அதிகமா சண்டை போட்ட இயக்கம் திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மசோதாக்களை நிறுத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்ததும் திமுக. ஆளுநரை
அவங்க ஆளுநர் இதுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அவர்கள் நடத்திய விதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு விஜய் அழைக்க கூப்பிட பண்றாங்க, ஆளுநரை கண்டிக்கவே இல்லையே திமுக. மற்ற கட்சியெல்லாம் கண்டிக்கிறாங்களே, விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் கண்டிக்கிறாங்களே, டிஎம்கே கண்டிக்கவே இல்லையே ஆளுநர். அதனால அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது ஆளுநர் அந்நியனாக தெரிகிறார், மற்ற நேரங்கள்ல ரெமோ மாதிரி தெரிகிறாரா, அம்பி மாதிரி தெரிகிறாரான்னு தெரியல. சோ அந்த இடமும் ஒரு கவனத்திற்குள்ளான இடம் தானே. எப்பொழுதுமே ஆளுநர் எதிர்க்க வேண்டும் என்றால் எதிர்க்க தானே செய்யணும். ஆளுநரோட இந்த நிலைப்பாட்டுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா சொல்லப்படுதே சார். ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி அமைச்சதுனாலதான் ஆளுநர் இவ்வளவு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரா? நான் காங்கிரஸ் தாவேக்காவோடு சேர்ந்த 10வது நிமிடத்தில் கொடுத்த பேட்டியிலே இதைத்தான் சொன்னேன். நான் வந்து நேர்காணல்ல கொடுத்திருப்பேன், அது இப்பவும் இருக்கு. காங்கிரஸ் சேர்ந்த 10வது நிமிடத்துல சொன்னேன், விஜய்க்கு காங்கிரஸ் வைத்திருப்பது கூட்டு இல்ல வேட்டுன்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் ஆதரவுக்கு போறாங்க, தப்பு இல்ல, அதை ரகசியமாவது வச்சிருக்கணும். ஏன்னா பாஜக வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வலிமை பெற விரும்புவாங்களா? 1967 ஆட்சி கட்டில இருந்து இறங்கிருச்சு காங்கிரஸ். நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறீங்க. காங்கிரஸுக்கு 2 மந்திரி சபை கிடைக்கிறக்கோ, ஒரு மந்திரி கிடைக்கிறக்கோ முதல்ல பிஜேபி விரும்புமா? அவங்க கூட்டணி ஆட்சின்னா எடப்பாடி முன்னாள் நிறுத்திட்டு பின்னாடி கத்திக்கிட்டே இருந்தாங்களே, ஒரே ஒரு சீட்டு தானே கிடைச்சிருக்கு. காங்கிரஸுக்கு இழப்பது 5 சீட்டு தான் கிடைச்சிருக்கு, அமைச்சராக போறாங்களே. தமிழ்நாட்டுல 1967க்கு முன்பு காங்கிரஸ் அரசு ஓபன் ஆகுது அமைச்சரவையில இடம்னா, அப்ப அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை, நெருக்கடியை, நெருடலை, எரிச்சலை தரும் பிஜேபி. அதான் இன்னைக்கே முன்வைத்தேன், இது கூட்டு இல்ல வேட்டுன்னு கடைசி வரை ரகசியமாக வைத்திருக்கலாம். ஆனா காங்கிரஸ் அதுல தவறான களமானது. நீங்க இந்த வாரத்துக்கு கூட்டணி, இந்த புள்ளியில ஆதரவு அப்படி சொல்லி முடிச்சுக்க வேண்டியது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியா, அதற்கு இப்ப பிரகடனப்படுத்தணும். காங்கிரசினுடைய அணுகுமுறையும் தவறு. விஜய் அவர்களுமே சில அணுகுமுறைகளை மாத்திருக்கணும். சிக்கல் வருதுன்னு தெரியுது. 4ஆம் தேதியே உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு நேர்ல போங்க, சிபிஎம் ஆபீஸ்க்கு நேர்ல போங்க, திருமாவளவன் வீட்டுக்கு நேர்ல போங்க. மாநில செயலாளர் சிபிஐ மாநில செயலாளர் உட்கார்ந்து அவர் கூட ஒரு தேநீரை குடிச்சிட்டு கார்ல் மார்க்ஸ் பத்தி பேசுங்க, 4 புத்தகம் படிச்சுட்டு போங்க. நடந்திருக்குமே அன்னைக்கே, இவ்வளவு தாமதம் இருக்காது. இது கொஞ்சம் விரைவாக நடந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் தாமதமான நடவடிக்கை. நம்ம இல்ல, மக்களுடைய மனநிலையில தான் காங்கிரஸும் இவ்வளவு நாள் இருந்துச்சான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு சார். ஏன் அப்படின்னா மக்கள் வந்து 50 வருஷம் 70 வருஷமா எந்த கட்சியுமே இல்லைன்ற பட்சத்துல தாவேக்கா உள்ள வரும்போது எழுச்சியா போய் ஓட்டு போட்டாங்க. ஸோ காங்கிரஸுமே சரியான கூட்டணி இருந்திருந்தா திமுக விட்டு வெளியில போயிருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுதில்ல. இல்ல, இது மக்கள் வந்து ஆட்சிகளின் மீதான வெறுப்பணி தான் நான் பார்க்கலங்க. இது வந்து விஜய்க்கு விழுந்திருக்கிற ஆதரவு. நீங்க ஆட்சியின் மீதான வெறுப்புக்கு இதையும் நம்ம தொடர்படுத்த முடியாது. ஆட்சியின் மீதான வெறுப்பை அறுவடை செய்யறதுனா அதிமுக பண்ணிருக்கணும். இது விஜய் ஏற்கனவே சொன்னார்ல, மற்றவங்களுக்கு தான் எலெக்ஷன், இது நமக்கு எமோஷன். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் உங்க விஜய் இருக்காரு, ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் தான். இதுக்கெல்லாம் போட்டமா இருக்கு. விஜய் மேல வச்சிருக்கிற அன்பு. சில பேர் விஜய்ங்கிறாங்க, நமக்கு நான் விஜய்க்கு போட்டேன், எனக்கு புரியல, ஏதாவது வேட்பாளர் விஜய் இருக்காரான்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தா விஜயவே விஜய்னு சொல்றாங்க சில பேர் சொல்லி, ஏதோ தங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு கிடைத்த ஆதரவு, இந்த ஆதரவு நிலைக்க வைக்க வேண்டியது விஜய் தான் இருக்கு. அது வந்து இந்த 5 ஆண்டு ஆட்சி இருக்குல்ல, அந்த 5 ஆண்டு அவர் கொடுக்கக்கூடிய ஆட்சியில தக்க வைக்கிறது இருக்கு, இன்னும் மேல கொண்டு போறதும் இருக்கு, அது இறங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இனிமேல் விஜய் கையில தான் இருக்கு. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லையே. திமுக அதிமுக பின்னாடி போயிருச்சு. இது அன்பு. யாரெல்லாம் விஜயை பிடிக்கிறதோ தெரிகிறதோ அவர்கள் எல்லாம் போய் போட்டிருக்காங்க. இது வந்து திமுக அதிமுக மாற்றுன்னு போடல, விஜய் வேணும்னு போட்டிருக்காங்க. அந்த புள்ளியில தான் இதை நான் பார்க்கிறேன்.